வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கலைமன் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் படிக்க போகிற பாட தலைப்பு பார்த்திங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல் புத்தகத்தில் காணப்படுகிற முக்கியமான 2 பாடங்களை படிக்க போகிறோம். அதாவது மாநில அரசு, மற்றொன்று பாடம் பார்த்திங்கன்னா ஊடகமும் ஜனநாயகமும். இந்த 2 பாடங்கள் காணப்படுகிற முக்கியமான கேள்வி பதிவில் படிக்க போகிறோம். நண்பர்களை, இது சம்மந்தமான பிடிஎஃப் தேவைப்பட்டால் இந்த கீழ்கண்ட இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை டேஷ். புனித ஜார்ஜ் கோட்டை. இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை பார்த்திங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. அடுத்த கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் சென்னை. புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா சென்னை. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்து கூறுகளும் சரியானவை. தமிழக சட்டமன்ற பேரவை மற்றும் தலைமைச் செயலக கட்டிடம் புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்துள்ளன. சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள். இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தங்களுக்கென்று தனித்தனியாக நிர்வாக அமைப்புகளை கொண்டுள்ளன. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று பாருங்கள். சட்டமன்ற கீழ் அவையில்தான் மக்கள் நலன் காக்கும் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. சட்டமன்றத்தின் அந்த சட்ட சபையில் தான் மக்களுடைய நலன் காக்கும் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. அனைத்து கூறுகளும் சரியானவை. அடுத்த கேள்வி, ஒரு மாநிலத்திற்கு ஆளுநரை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். ஆளுநரை நியமிப்பவர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள். 5வது கேள்வி, ஒரு மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள். 5 ஆண்டுகள். ஒரு மாநில சட்டமன்றத்தின் பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்தும் அமைப்பு டேஷ். இந்திய தேர்தல் ஆணையம். மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்தும் அமைப்பு பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துறது தான் அந்த தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். 2க்குள்ள வித்தியாசம் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்தும் அமைப்பு இந்திய தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் அமைப்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தேர்தல் ஆணையம். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க. அனைத்துமே சரியானவை. இந்தியா 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. சரியான கூற்று. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு 2 வகையான அரசாங்கங்களை கொண்டுள்ளது. இந்த கூற்று சரியானது. அடுத்த கூற்று, மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்படுவதை கூட்டாட்சி ஆட்சி முறை என்று கூறுகிறோம். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் தனித்தனியான அரசாங்க அமைப்பினை கொண்டுள்ளன. இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் வாக்களிக்க தேவையான வயது 18 வயது நிரம்பிய எவரும் இந்திய தேர்தல்களில் வாக்களிக்கலாம். அடுத்த கேள்வி, எதன் அடிப்படையில் தேர்தலுக்கான தொகுதிகள் பிரிக்கப்பட்டுள்ளது? மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்திங்கன்னா தேர்தலுக்கான தொகுதிகள் வரையறுக்கப்படுகின்றன. அடுத்த கேள்வி, 10வது கேள்வி, மாநில அளவில் பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பது யார்? ஆளுநர். அதாவது தேர்தலுக்கு பிறகு பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒரு கட்சி வெற்றி பெறுதுன்னா அந்த குறிப்பிட்ட வெற்றி பெற்ற கட்சியின் தலைவரை பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பார். அடுத்த கேள்வி, ஆளுநரின் பதவிக்காலம் டேஷ் ஆண்டுகள். 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் சொல்லப்படுது. ஆனால் குடியரசுத் தலைவர் விருப்பப்பட்டால் அந்த ஆளுநரின் பதவிக்காலத்தை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். அடுத்த கேள்வி, ஆளுநர் பதவிக்கான குறைந்தபட்ச வயது. குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 35 வயது. ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் பதவிக்கான குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 35 வயது. அடுத்த கேள்வி, முதலமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது 25. அடிப்படையில் பார்த்திங்கன்னா முதலமைச்சரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். முதலமைச்சர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான அந்த குறைந்தபட்ச வயது பார்த்திங்கன்னா 25 வயது. அடுத்த கேள்வி, மாநில சட்ட மேலவை உறுப்பினர் வயது 30 வயது. சட்ட மேலவை மற்றும் சட்ட கீழவை காணப்படுது. சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான வயது பார்த்திங்கன்னா 30 வயது. சட்ட கீழவை அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான வயது தான் அந்த 25 வயது. ரெண்டையும் குழப்பிக்கக்கூடாது. ரொம்ப முக்கியமான கேள்விகள். அடுத்த கேள்வி,
ஓரவை சட்டமன்றம் காணப்படும் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு மற்றும் சில மாநிலங்கள் காணப்படுது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஓரவை சட்டமன்றம் காணப்படுது. எம்ஜிஆர் காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஈரவை சட்டமன்ற தமிழ்நாட்டில் மேலவை காணப்பட்டது. அதை என்ன பண்ணார்னா எம்ஜிஆர் அதை சட்ட மேலவையை கலைத்தார். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. சட்ட மேலவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்க, சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்க, மாநில நிர்வாக நடைமுறைகள் அனைத்தும் ஆளுநரின் பெயரில்தான் நடைபெறுகிறது, இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி பாருங்க, மாநிலத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் யார்? ஆளுநர். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தர் பார்த்தீங்கன்னா ஆளுநர். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, ஆளுநரால் ஒரு மாநிலத்தில் நியமனம் செய்யப்படும் பதவிகள். மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா மாநில தலைமை வழக்கறிஞர் ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். அதே மாதிரி மாநில பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர், அதாவது டிஎன்பிசி அந்த தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்கள், அதே மாதிரி மாநில தலைமை தேர்தல் ஆணையர், அதே மாதிரி அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் போன்றவர்களை பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்கிறார். ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். மாநில நிர்வாகத்தின் உண்மையான தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். பெயரளவு தலைவர் கேட்டாங்கன்னா ஆளுநர். அடுத்த கேள்வி, மாநில அளவில் மிகப்பெரிய நீதித்துறை அமைப்பு உயர்நீதிமன்றம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் காணப்படுது. அந்த அளவில் பார்த்திங்கன்னா மாநில அளவில் மிகப்பெரிய உயர்நீதிமன்ற நீதித்துறை பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம். இந்திய அளவில் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த நீதித்துறை பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம். அடுத்த கேள்வி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்பவர் யார்? குடியரசுத் தலைவர். முக்கியமான கேள்வி. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்வர் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் அதிகபட்ச வயது 62. ரொம்ப முக்கியமான கேள்வி. உச்சநீதிமன்றத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் அதிகபட்ச வயது பார்த்திங்கன்னா 62. அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. மாநில அரசாங்கத்தில் சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை எனும் 3 பிரிவுகள் உள்ளன, சரியான கூற்று. அடுத்த கூற்று பாருங்கள், மாநில அமைச்சர்கள் தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் மாநில சட்டசபைக்கு பொறுப்புடையவர்கள் ஆவர், இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று பாருங்கள், மாநில சட்டத்துறையால் இயற்றப்படுகிற அனைத்து சட்ட முன் வரைவுகளும் ஆளுநரின் ஒப்புதலை பெற வேண்டும், இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, மாநில அளவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில அளவில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பார்த்திங்கன்னா முதலமைச்சர். அடுத்த கேள்வி, மக்களாட்சியின் 4வது தூண் என அறியப்படுவது ஊடகம். மக்களாட்சியின் 4வது தூண் பார்த்திங்கன்னா ஊடகம். மற்ற பிற 3 தூண்கள் பார்த்திங்கன்னா சட்டமன்றம், நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை. இந்த 3 துறைகளில் காணப்படுகிற ஊழல்கள் மற்ற சில நடவடிக்கைகளை பார்த்திங்கன்னா வெளிச்சம் போட்டு காட்டுவது பார்த்திங்கன்னா இந்த ஊடகம். அடுத்த கேள்வி, அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜோகனஸ் கூட்டன்பர்க். அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் பார்த்திங்கன்னா ஜோகனஸ் கூட்டன்பர்க். கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1453. அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு 1936. அடுத்த கேள்வி, அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு 1956. இந்த ஆகாசவாணி அப்படின்னா வானத்திலிருந்து வீசும் ஒளி, அதாவது வானத்திலிருந்து கேட்கும் ஒளி அப்படிங்கிற பொருள் தான் இந்த ஆகாசவாணி. அகில இந்திய வானொலி ஆகாசவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1956. அடுத்த கேள்வி, மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்பவர் யார்? ஆளுநர். மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வர் பார்த்திங்கன்னா ஆளுநர். அடுத்த கேள்வி, பின்வரும் கூறுகளை ஆராய்க, அனைத்துமே சரியானவை. இந்திய அரசியல் அமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு உயர்நீதிமன்றம் காணப்படுகிறது, சரியான கூற்று. சில சமயத்தில் ஒரு உயர்நீதிமன்றத்தை 2 மாநிலங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மாநிலமே பொதுவாக காணப்படுது சில மாநிலங்களில். மற்றபடி எல்லா மாநிலத்திலையும் ஒரு உயர்நீதிமன்றம் காணப்படுகிறது. அடுத்த கூற்று,
உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கூற்று, மாநில உயர்நீதிமன்றத்தில் ஒரு தலைமை நீதிபதியும் மற்ற நீதிபதிகளும் இருப்பர். இந்த கூற்றும் சரியானது. அடுத்த கேள்வி, மாநில சட்டமன்றத்தின் ஆட்சி காலம் 5 ஆண்டுகள். ஒரு மாநில தேர்தல் முடிந்த பிறகு ஒரு சட்டமன்றம் அமைப்பாங்க. அந்த சட்டமன்றத்தின் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். சில சமயங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கப்பட்டாலோ மாநிலத்தில் அந்த ஆண்டுகள் குறைக்கப்படலாம். மற்றபடி சாதாரணமாக மாநில சட்டமன்றத்தின் ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, முதலமைச்சர் அடிப்படையில் ஒரு டேஸ் உறுப்பினர் ஆவார். அவர் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ, அதாவது சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.